செயற்கை நுண்ணறிவை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்று கேளுங்கள். 2026இல் நேர்மையான பதில் ஒரு மிகச் சிறிய பட்டியல். 2 அமெரிக்க நிறுவனங்கள், 2 சீன நிறுவனங்கள், மற்ற அனைவரும் வாடிக்கையாளர்கள். பல நாடுகள் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று முடிவு செய்துவிட்டன. இதுவே செயற்கை நுண்ணறிவு இறையாண்மைக்கான போர். இறையாண்மை என்றால் 3 விஷயங்கள். உங்கள் சொந்த மாடல்ஸ், உங்கள் சொந்த கம்ப்யூட், அதாவது உங்கள் மண்ணில் உள்ள சிப்கள் மற்றும் டேட்டா சென்டர்ஸ், உங்கள் சொந்த டேட்டா, உங்கள் சட்டங்களின் கீழ். இந்த மூன்றில் ஒன்றை இழந்தால் உங்கள் எதிர்காலம் வேறு எங்கோ எழுதப்படுகிறது. யார் நகர்கிறார்கள் என்று பாருங்கள். இந்தியா பாகம் மற்றும் யூரோட்ரிம் போன்ற உள்நாட்டு லேப்ஸ் ஐ ஆதரிக்கிறது. அவை உண்மையிலேயே இந்திய மொழிகளை பேசும் மாடல்ஸ் ஐ உருவாக்குகின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் சொவரின் கம்ப்யூட்டரில் பணத்தை ஊற்றுகிறது. வளைகுடா நாடுகள் மூலதனத்தால் நுழைகின்றன. ஒவ்வொருவரும் நூற்றாண்டின் மிக முக்கிய தொழில்நுட்பம் வேறு ஒருவரின் நிபந்தனைகளில் இயங்கும் எதிர்காலத்திலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் இறையாண்மை விலை உயர்ந்தது, மெதுவானது. ஒரு ட்ரெய்னிங் ரன்க்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் ஆகும். திறமையானவர்கள், அரிதானவர்கள், சிறந்த சிக்கல் கூட்டணிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. எனவே உலகம் மூன்றாக பிரிகிறது. ஃப்ரான்டியர் ஐ கட்டமைக்கும் இரு வல்லரசுகள், பவரேன் ஸ்டாக் ஐ கட்டமைக்க போராடும் நாடுகள், மற்றும் வெளிநாட்டிலிருந்து நுண்ணறிவை வாடகைக்கு எடுக்கும் மற்ற அனைவரும். விகோடிஃபைட், வப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.